ஒவ்வொரு நகரத்துடைய ஜனத்தொகை அதிகரிக்கும் போது அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு துணை நகரம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பெங்களூருக்கு வரப்போகுது. எலக்ட்ரானிக் சிட்டி, ஐடிபிஎல், ஒயிட்ஃபீல்டுக்கு அப்புறமா கர்நாடக அரசாங்கம் மூணாவதா ஒரு நகரத்தை திட்டமிட கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகா மாநிலத்துடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு விரிவான தன்மையை கொண்டு வர ஸ்விஃப்ட் சிட்டியை உருவாக்க கர்நாடக அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக பெங்களூர்ல இருக்கிற சர்ஜாப்பூர்ல ஸ்விஃப்ட் சிட்டியை உருவாக்க போறாங்க. இது முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸை ஈர்க்கிறதுக்கான நோக்கமாக கொண்டிருக்கு. கர்நாடக தொழில்துறை வளர்ச்சிக்கு விரிவான தன்மையையும் முழுமையையும் கொண்டு வரும் வகையில் இந்த ஸ்விஃப்ட் சிட்டி உருவாக்க போறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ், ஒர்க் ஸ்பேசஸ், இனோவேஷன், ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஸ்விஃப்ட். எலக்ட்ரானிக் சிட்டி, ஐடிபிஎல், இன்டர்நேஷனல் டெக் பார்க், ஒயிட்ஃபீல்டுக்கு அப்புறமா அரசாங்கத்தால் நிறுவப்படுற முக்கியமான நகரமாக இது இருக்க போகுது. அந்த வகையில் இது புதுமைகள், பணியிடங்கள், நுண்ணறிவு, நிதி மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய 5 தொழில்துறை துறைகளில் கவனம் செலுத்த போகுது. இதை அடைய சர்ஜாப்பூர் தொழிற்பேட்டையில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் ஒதுக்கப்படும் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் எம்பி பட்டேல் சொல்லியிருக்காரு. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் இதுக்கான திட்டமிட்ட மற்றும் முறையான தளங்கள் இல்லை அப்படின்னு பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால சர்ஜாப்பூர்ல அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. 150 மீட்டர் அகலத்துல உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், வீட்டு வசதிகள், பள்ளிகள் இருக்கிற வகையில அகலமான இணைப்பு சாலை உருவாக்கப்படும் அப்படின்னு எம்பி பட்டேல் சொல்லியிருக்காரு. தேசிய நெடுஞ்சாலை 44 மற்றும் 48 சிறந்த இணைப்பை கொண்ட தகவல் தொழில்நுட்ப மையங்களுக்கு பக்கத்துல 1000 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஸ்விஃப்ட் நகரம் பரவி இருக்கும். இந்த இணைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இது உண்மையிலே வரப்பிரசாதமா இருக்க போகுது. இந்த மாநிலத்துடைய வணிக மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்க சிறந்த இடமா அமையும்ன்றதால இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் ஸ்விஃப்ட் சிட்டியா உருவாக்கப்படும். இது 8லேருந்து 10 அதிநவீன பிளக் அண்ட் பிளே வசதிகளோட தொடக்க மையமா இருக்க போகுது. அப்படி பார்த்தா ஒவ்வொன்றுத்துக்குமே 20லேருந்து 25 ஏக்கர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளக் அண்ட் பிளே ஏரியாவில் ஃபர்னிஷ் செய்யப்பட்ட அலுவலகங்கள், குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே இருக்க போகுது. இதன் மூலமா நிறுவனங்களுடைய முறையான வலையமைப்பு உருவாக்கப்படும். மேலும் அவை எல்லாமே ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க எளிதா இருக்க போகுது. 5000லேருந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நிலப்பரப்புகள் இருக்க போகுது. இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்காக லீஸ், சேல் அல்லது ஈக்விட்டி ஷேரிங் மாடலை வைக்க போறாங்க. இதை பத்தி எம்பி பாட்டீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, முழு மாநிலமும் படிப்படியா சிலிக்கான் சிட்டியா மாற்றப்படும். இந்த சிலிக்கான் சிட்டியை மாநிலம் முழுக்க விரிவுபடுத்துறதே எங்களுடைய நோக்கம். விஜய்பூர், ஹூப்ளி, தார்வாட் உள்ளிட்ட சில நகரங்களில் மினி க்வின் சிட்டிஸை உருவாக்குறதன் மூலமா இதை உணர்த்தும் நோக்கம் கொண்டிருக்கு. இதுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய ஒத்துழைப்பு பெறப்படும். பிப்ரவரியில் நடக்க போற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இது தொடர்பாக கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு பாட்டீல் சொல்லியிருக்காரு. வளர்ந்துட்டு வர புதிய வகை வணிகங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறத நோக்கமாக கொண்டிருக்கிறதா எம்பி பட்டேல் சொல்லியிருக்காரு. முக்கியமா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் போஸ்ட் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்காக இந்த சிட்டி உருவாக்கப்படுது. இது கடுமையான போட்டியின் காலம். தொழில்மயமாக்கலுடைய பார்வையில கர்நாடகா முழுக்கவே முதலீட்டாளர்களை ஈர்க்கணும். ஸ்விஃப்ட் சிட்டி மாதிரியான புதுமைகள் இங்கு அவசியம். இல்லைன்னா அண்டை மாநிலங்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எல்லோருக்குமே முன்னாடி நாம முன்னேறணும் அப்படின்றது தான் மாநில அரசுடைய தீர்மானம். மூலதன முதலீடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை இணைஞ்சி அடைய முடியும் அப்படின்னு எம்பி பாட்டீல் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பெங்களூர்ல க்வின் சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது அதோடைய ஒரு முக்கியமான அத்தியாயம் தான் இந்த ஸ்விஃப்ட் சிட்டி. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கான இன்னொரு அறிமுகமாக இந்த ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.